வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சின்ன ஆர்கனைசர். இந்த மாதிரி குட்டி குட்டி கர்ஷிப் டவல் வச்சுக்கிறதுக்காக ஒரு சின்னதாக ஆர்கனைசர் ஒன்று நான் ட்ரை பண்ணேன். அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு நான் 3 அடியில் 44 வயர் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதிலிருந்து 12 வயரை மட்டும் தனியாக எடுத்து வச்சிடணும். மீதி இருக்கிற 32 வயரில் மட்டும் ஸ்கொயர் நாட் நம்ம போடணும். ஸோ ஏன்னா இதில் நான் பேஸ் மட்டும்தான் ஸ்கொயர் நாட் போட்டேன், மேலே ஃபுல்லாக வந்து ஆம்லா நாட் போட்டேன். ஸோ ஸ்கொயர் நாட் வந்து பேஸ் மட்டும் அப்படிங்கிறதுனால அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காக அந்த வயர் எடுத்து தனியாக வச்சிடணும். 2 வயராக ஈவனாக எடுத்து மடித்து வச்சு இந்த மாதிரி ஸ்கொயர் நாட் போடணும். ஆப்போசிட் வயரும் ஈவனாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கணும். அப்படி ஈவனாக இல்லை அப்படின்னா ஈவனாக வர்ற வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணணும். ஸோ இதே மாதிரி நம்ம ஸ்கொயர் நாட் போடணும். டோட்டலாக நமக்கு 16 நாட் கிடைக்கும். இப்போது நான் 16 நாட்ஸ் வந்து போட்டுட்டேன். இப்போ இந்த 16 நாட்ஸையும் நம்ம ஒவ்வொன்றா ஜாயின் பண்ணணும். இந்த மாதிரி நம்ம 2 நாட்டையும் வச்சோம் அப்படின்னா மேலே 2 வயரும் கீழே 2 வயரும் கிராஸ் ஆகும். ஸோ இந்த கிராஸ் ஆகிற வயரில் மட்டும் நம்ம நாட் போடணும். ஸோ இப்போ நான் மேலே நாட் போட்டுட்ருக்கேன். இப்போது அதை திருப்பி வச்சுக்கிட்டு இங்கேயும் ஒரு நாட்டு போடணும். ஸோ இப்போ நமக்கு மேலே ஒரு நாட்டும் கீழே ஒரு நாட்டும் கிடச்சிருக்கும். இப்போது ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ண நாட்டில் நம்ம ஐடென்டிஃபிகேஷனுக்காக ஒரு நாட் போட்டுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் எல்லா நாட்ஸையும் கண்டினியூஸாக நம்ம ஜாயின் பண்ணணும். இப்படியே 16 நாட்டையும் ஜாயின் பண்ணணும். இப்போது நான் 16 நாட்ஸையும் ஜாயின் பண்ணிட்டேன். ஸோ இது ஃபஸ்ட் நாட்டு. இப்படியே கண்டினியூஸாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா 14 நாட்டையும் ஜாயின் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து லாஸ்ட்டு நாட்டு. ஸோ அதுலேயும் ஐடென்டிஃபிகேஷனுக்காக ஒரு நாட் போட்டுடலாம். ஸோ இப்போது நம்ம கிராஸ் ஆகிற இந்த மாதிரி கிராஸ் ஆகிற வயர் எல்லா இடத்துலையுமே நம்ம நாட் போடணும். இப்போது நான் வந்து 7 லைன்ஸ் போட்டுட்டேன். சென்டர்லேருந்து கவுண்ட் பண்ணோம் அப்படின்னா 7 லைன்ஸ் இருக்கும். 1 2 3 4 5 6 7. ஸோ 7 லைன்ஸ் இருக்கும். ஸோ இதே மாதிரி இப்போது இந்த பக்கமும் 7 லைன்ஸ் நம்ம போடணும். நான் போட்டு முடிச்சுட்டு காட்டுறேன். இப்போது நான் 7 லைன்ஸ் மேலேயும் கீழேயும் போட்டு முடிச்சிட்டேன். நம்ம சென்டர்லேருந்து கவுண்ட் பண்ணோம் அப்படின்னா மேலேயும் 7 லைன்ஸ் இருக்கும், கீழேயும் 7 லைன்ஸ் இருக்கும். இந்த மாதிரி வி ஷேப் இருக்கும். இப்போ நம்ம கவுண்ட் பண்ணோன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 நாட்ஸ் இருக்கும். இப்போது நம்ம சென்டரில் ஜாயின் பண்ண நாட்டை கவுண்ட் பண்ணோம் அப்படின்னா 16 இருக்கும். ஏன்னா நம்ம 16 நாட்ஸ் வந்து ஜாயின் பண்ணியிருக்கோம். ஸோ 16 இருக்கும். இப்போ மேலே வந்து 10 இருக்குது. ஸோ அதே மாதிரியே நீங்கள் கீழே கவுண்ட் பண்ணாலும் 10 இருக்கும். ஸோ நம்ம ஜாயின் பண்ண நாட்டு வந்து 16. ஆனால் இப்போ நமக்கு லாஸ்ட்டாக வந்து 10 தான் இருக்குது. ஸோ இந்த 6 நாட் மிஸ் ஆகிறதுனால தான் நமக்கு இந்த வி ஷேப் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இப்போ நம்ம அந்த வி ஷேப்பை வந்து ஃபில் பண்ணணும். இப்போ நம்ம சென்டர்லேருந்து கவுண்ட் பண்ணோம் அப்படின்னா டோட்டலாக வந்து 7 லைன்ஸ் இருக்கும். இல்லை மேலேருந்து கவுண்ட் பண்ணாலும் நமக்கு 7 லைன்ஸ் இருக்கும். அதில் சென்டர் லைனை எடுத்துக்கலாம். இப்போ சென்டர் லைனை எடுத்துக்கிட்டு, ஸோ சென்டர் அப்படின்னா 4வது, எந்த பக்கம் இருந்து பார்த்தாலும் அது 4வது லைன் தான். ஸோ அதுக்கப்புறம் நம்ம தனியாக எடுத்து வச்சுருக்கோம்ல, அந்த வயர்லேருந்து ஒரு வயர் எடுத்து ஈவனாக மடிச்சுக்கிட்டு இப்போ அந்த சென்டர் லைனில் நம்ம வந்து ஒரு நாட் போட போகிறோம். ஸோ 6 நாட் மிஸ் ஆகிறத போடுறதுக்காக தான் நம்ம 6 × 2 12 நாட்ஸ் வந்து எடுத்து வச்சுருக்கோம். ஸோ இது முதலே தெரியும் அப்படின்னா எடுத்து வச்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம அதுக்கப்புறம் வந்து கட் பண்ணிக்கலாம். ஸோ டோட்டலாக நமக்கு எவ்வளோ நாட்ஸ் மிஸ் ஆகுதோ
அத்தனை நாட் போடுறதுக்கு நம்ம வயர் எடுத்துக்கணும். ஸோ இப்போ நம்ம 10 நாட்ஸுக்கு லெஃப்ட் சைட் 3 நாட்டும் ரைட் சைட் 3 நாட்டும் போடணும். இப்போது நம்ம ஜாயின் பண்ண வயரை ரன்னிங் வயர் மாதிரி யூஸ் பண்ணி அடுத்த வயர்லையும் ஒரு நாட் போடணும். அதுக்கு அடுத்த வயரையும் யூஸ் பண்ணி ஒரு நாட் போடணும். ஸோ இப்போ நம்ம வந்து டோட்டலாக வந்து 2 நாட் போட்டிருக்கோம். இந்த வயரை ஜாயின் பண்ணி இதோடு சேர்த்தோம் அப்படின்னா 3ஆவது நாட்டு. ஸோ 3 நாட் போட்டாச்சு. இப்போ நம்ம பார்த்தோன்னா ஸோ அடுத்து வந்து நம்ம நாட் போடக்கூடாது. ஏன்னா அடுத்த நாட்டில் பார்த்தீங்கன்னா 2 வயர் இருக்கும். ஸோ நம்ம எது வரைக்கும் போடணும் அப்படின்னா எந்த நாட்டில் சிங்கிள் வயர் இருக்கோ அந்த நாட்டில் இருக்கிற வயரை மட்டும்தான் யூஸ் பண்ணி நம்ம ஸ்கொயர் நாட் போட போகிறோம். ஸோ அடுத்த நாட்லேயும் நமக்கு சிங்கிள் வயர் தான் இருக்கும். ஸோ அதையும் யூஸ் பண்ணி நம்ம போடணும். ஸோ எப்போது நமக்கு அடுத்த நாட்டில் டபுள் வயர் இருக்கிற மாதிரி வருதோ அப்போது வந்து நம்ம ஸ்டாப் பண்ணிடணும். ஸோ இப்போ சிங்கிள் வயர் தான் இருக்குது. ஸோ அதனால் நான் போடுறேன். ஸோ அடுத்த நாட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதில் வந்து டபுள் வயர் இருக்கும். ஸோ அந்த நாட் நம்ம விட்டுட்டு அடுத்த லைன் நம்ம போடணும். ஸோ இதே மாதிரி நம்ம இந்த பக்கம் 3 லைன், ரைட் சைட் 3 லைன், அதே மாதிரி கீழேயும் 3 லைன் போடணும். ஸோ அதே மாதிரி வந்து சென்டராக ஒரு நாட் எடுத்துக்கணும். ஸோ சென்டராக ஒரு நாட் ஏன் எடுக்கிறோம் அப்படின்னா இந்த பக்கமும் அந்த பக்கமும் வயர் வந்து ஈவனாக வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் சென்டர் நாட் எடுத்துக்கிறோம். இல்லை அப்படின்னா நம்ம ஒரு சைட்லேருந்து கூட போகலாம். ஸோ இப்போ வந்து சென்டரில் இருக்கிறதுல ஈவனாக மடித்து வச்சு 2ஆவது வயரை நான் ஜாயின் பண்ணுறேன். இப்போது அந்த வயரை நம்ம யூஸ் பண்ணி அடுத்து நாட் போடணும். ஏன்னா அந்த நாட்டில் ஒரு வயர் மட்டும்தான் இருந்துச்சு. அதுக்கு அடுத்த நாட்டு பார்த்தீங்க அப்படின்னா 2 வயர் இருக்குது. ஸோ அதில் போடக்கூடாது. இப்போது லெஃப்ட் சைடு ஸோ அதுலேயும் ஒரு வயர் தான் இருந்துச்சு. ஸோ அதில் நாட் போடணும். ஸோ அதுக்கடுத்த நாட் நம்ம செக் பண்ணணும். அதில் வந்து 2 வயர் இருந்தது அப்படின்னா விட்டுடலாம். ஸோ இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஸோ நடுவில் ஒரே ஒரு நாட்டில் மட்டும்தான் ஒரு வயர் இருக்குது. மற்ற எல்லா நாட்லேயுமே வந்து 2 வயர் இருக்குது. ஸோ இப்போ அந்த இடத்துல மட்டும் நம்ம ஒரு நாட் ஜாயின் பண்ணணும். இப்போ நம்ம 3 வயர் எடுத்து ஜாயின் பண்ணியிருக்கோம். 3 லைன் ஜாயின் பண்ணோம். இப்போ நம்ம கவுண்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 13 நாட்ஸ் இருக்கும். நம்ம 3 வயர் யூஸ் பண்ணி 3 லைன் போட்டோம். அதில் 3 நாட் கிடச்சிருக்கும். இப்போ நம்ம கவுண்ட் பண்ணோம் அப்படின்னா 13 இருக்கும். ஸோ இனிமேல் அந்த பக்கமும் அதே மாதிரி நம்ம பண்ணோம் அப்படின்னா 16 ஆகிடும். ஸோ இப்போ அந்த பக்கம் ரைட் சைடு நம்ம வந்து 3 லைனு, ஸோ இந்த பக்கமும் கீழேயும் அதே மாதிரி 3 லைனு அதே மாதிரி நம்ம ஜாயின் பண்ணணும். இப்போது நான் எல்லா பக்கமுமே ஜாயின் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நம்ம கவுண்ட் பண்ணோம் அப்படின்னா மேலேயும் கீழேயும் நமக்கு 16 நாட்ஸ் இருக்கும். ஸோ நீளம் வந்து நமக்கு வந்து 16 நாட்ஸ் இருக்கும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16. ஸோ 16 நாட்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நம்ம அகலத்தில் பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் நம்ம 7 லைன்ஸ் போட்டோம். ஸோ 7 இருக்கும். 1 2 3 4 5 6 7 இருக்குது. ஸோ அதே மாதிரி கீழேயும் 16 இருக்கும். அந்த பக்கமும் நமக்கு 7 இருக்கும். ஸோ இது வந்து பேஸ் அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் இருக்கிற நாட்டை பிரித்து விட்டுட்டு நான் அடுத்து ஆம்லா நாட் போட போகிறேன். அதுக்கு ரன்னிங் வயர் யூஸ் பண்ணி போட போகிறேன். ஸோ இப்போது நான் ரன்னிங் வயர் எடுத்துக்கிட்டு ஸோ 2 ஸ்கொயர் நாட்டுக்கும் நடுவில் 2 வயர் வந்து க்ராஸ் ஆகிருக்கும். ஸோ ரன்னிங் வயர் ஃபஸ்ட்டு வயரு,
ஒரு ஸ்கொயர் நாட்டில் இருக்கிறது செகண்ட் வயரு, அடுத்த ஸ்கொயர் நாட்டில் இருக்கிறது தேர்ட் வயரு. ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணி ஆம்லா நாட் போடணும். ஸோ இதே மாதிரியே கண்டினியூ பண்ணி ஃபுல்லாக போடணும். ஸோ டோட்டலாக நான் வந்து 6 ரவுண்ட் போட்டேன். ஸோ டோட்டலாக வந்து நான் 6 லைன்ஸ் போட்டேன். ஸோ வயர் வந்து குட்டையாயிடுச்சு. ஸோ அதனால் எல்லாத்தையுமே இன்சர்ட் பண்ணி விட்டுட்டு கட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.